இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆரம்பத்திலேயே காட்டுமன்னார் கோயில் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ திடீரென விசிகா சார்பாக அந்த நபர் நல்லெண்ணம் அவர் மீது நன்னம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறதுனால அவர் திடீர்னு நிறுத்தினாங்க. விசிகா அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருங்கிறாங்க. திடீர்னு நிறுத்தினாங்க. அவர் வெற்றியும் பெற்று விட்டார். அவர் பார்ப்பதற்கே மிகவும் எளிமையானவர். அவர் ஒரு கோரிக்கையை விஜய்கிட்ட வச்சார். என்னென்னா, நான் காட்டுமன்னார்லேருந்து ட்ரெயினில் வரேன், வந்துட்டு ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு கால் டாக்ஸியோ புக் பண்ணிட்டு சட்டசபைக்கு வரேன். தொகுதி மிக பெரியதாக இருக்கிறது, என் தொகுதியை சுற்றி வர்றதுக்கே என்னால் முடியாது. அதாவது இது மாதிரி ஒரு ஏழையான ஒரு எம்எல்ஏ, ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஏதாவது ஒரு கார் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிஏன்னு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன் சம்பளத்துலேருந்து கொடுத்தேன்னா என்னுடைய மற்ற செலவுகளையும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இன்று பார்த்தா ஜோசப் விஜய் ஒரு ஜாக்பாட் கொடுத்துருக்காரு. ஒரு கார் எம்எல்ஏக்களுக்கு 25,000 பிஏக்கு சம்பளமாக 75,000 வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடனில் இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசில் இப்போ திடீர்னு 1.25 லட்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ செலவு பண்ணுறாங்கன்னா 200 சொச்சம் எம்எல்ஏக்களுக்கு இதை கொடுக்கணுன்னா எவ்வளவு மாதம் இப்பொழுது கொடுக்கணும்? 75,000 + 25,000 அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு செலவாகும்? மக்கள் வரி பணம் தானே இது. ஆனால் வரி ஒரு பக்கத்தில் பெரிய லெவலில் வரி சுமை மக்கள் மத்தியில் மேலே விதிக்கிறாங்க. இவங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு. 234 தொகுதிக்கும் இந்த மாதிரி பணத்தை அள்ளி சூறையாடி விடும்போது 150 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கான செலவு வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஐம் நாட் ராங். என்னன்னா, இப்போ இன்னோவா கார் வேணுங்கிறாங்க. 19 லட்சம் ஒரு காரு இன்டூ 234. இல்லை, இதில் ஜோதிமணி அவரை மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப தமிழக அரசியலில் அரிதினும் அரிது. நான் பர்சனலாக அவங்கள தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். ஜோதிமணி ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிமணி காட்டுமன்னார் கோயில் ஜோதிமணி பெரியவர் எல்இபியோட வாரிசு. ஆனா அப்பாவி ஜோதிமணிங்கிறீங்களா? அவரு 10 பையன்ல இவர் ஒருத்தர் இன்னொருத்தர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5-6 பேர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. நந்தகுமார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்லாம் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு திருமாவளவன் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருப்பாருங்கிறதே டவுட்டு. ஒரு நல்ல ஆளுமை மிக்க 2-3 மகன்கள் பெரியவர் எல்இபியோட மகன்ல எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். ரொம்ப எளிமையானவர். நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் என்னுடைய அன்பு தம்பி பக்கத்து ஒரு ரெட்டியூர்னு இப்போ காட்டுமன்னார் கோவில் டவுனில் வசிக்கிறான் ராஜேஷ். அந்த தம்பி ஒன்றிய கவுன்சிலருக்கு போட்டி போடும்போது அந்த ராஜேஷ்காக ஓட்டு கேட்டு வந்தவர் ஜோதிமணி. அதாவது படித்த பையன், ஒரு தேசிய கட்சியில் இருக்காங்கிற ஒரு பெரிய அளவு பாகுபாடெல்லாம் பார்க்காம வந்தவர். எளிமையான மனிதர். இவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்தவர், எம்பியாக இருந்தவர். எஸ்சி கமிஷனோட முதல் சேர்மன், எஸ்சி கமிஷன் சேர்மன் நம்ம எல் முருகனாவது வைஸ் சேர்மனாக இருந்தார். ஃபஸ்ட்டு எஸ்சி கமிஷன் சேர்மனே இளையவர்மாள் கமிஷன் அதுக்கு பேர். அவர் தான் முதல் தலைவர் அதுக்கு. அப்படிலாம் இருந்தவர். நான் என்னுடைய அனுபவத்தில் பெரியவர் இளையவர்மாளை எங்கள் அப்பாவும் நானும் கும்போணம் போயிட்டு பஸ்ஸில் இறங்குறோம். அந்த பஸ்ஸு சிதம்பரம் போகுது வயா காட்டுமன்னாருடைய. சிதம்பரம் போகிற அந்த பஸ்ஸில் அவர் ஏற போகிறாரு. இந்த பஸ்ஸு ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்கும்போது எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தி 93 92 அந்த காலகட்டத்தில். அப்போ தான் வள்ளல் பெருமானுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்தது. திருமாலாம் இப்போ அரசியலுக்குள்ளேயே வரல. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு அப்போவே 65+ அவருக்கு. அவர் ஒரு எக்மோர் எம்எல்ஏவாக இருந்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். தேசிய எஸ்சி கமிஷன் சேர்மனாக இருந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர். அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். தலைவராக இருந்த இடத்துல தான் செல்வ பெருந்தகையெல்லாம் இருந்திருக்காங்க. ஒரு நல்ல இடத்துல ஒரு ரவுடி பையன் இருந்திருக்கான். ரொம்ப ஒரு கொடூரமான அதாவது ஒரு பகல் இருக்கும்போது ஒரு இரவு இருக்கும், பௌர்ணமி இருக்கும், அமாவாசை இருக்குங்கிற மாதிரி பௌர்ணமியாக பெரியவர் எல்இபி ஜொலித்தார். ஒரு கேடுகட்ட தெரு ரவுடி அவர் கொலகாரன்னு சொல்லி பிஎஸ்பி அவருடைய கேஸில் கூட அவர் இம்ப்ளிகேட் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பெரியவர் எல்இபி நம்ம காட்டுமன்னார் கோவில் கண்ணம்பிள்ளைக்கு அவருக்கும் அரசியல் ரீதியாக சில
வேறுபாடுகள் தீவிரமாக இருந்தால் கூட அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கும் ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்னைக்கு வந்து கும்பகோணம் தஞ்சாவூர்லேருந்து மாட்டு வண்டி கட்டிட்டு, இந்த பக்கம் சிதம்பரம் புவனகிரியிலேருந்து மாட்டு வண்டி கட்டிட்டு ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து காட்டுமன்னார்குடிக்கு வரும். ஒரே ஒரு நோட்டீஸ் தான், இல்லை செவி வழி செய்தியாக இந்த மாதிரி அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுறோம் வாங்கன்னு அவருடைய அறைகூவலுக்காக ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டிகள் வரும். அதாவது அப்போ எந்த அளவுக்கு மக்கள் அவர் பேரில் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவரே ரொம்ப நாளாக பொது போக்குவரத்தில் போனதுனால அவருடைய நலம் விரும்பிகள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு அம்பாசடர் கார் வாங்கி, அதையும் அவர் மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து இன்னைய வரைக்கும் அவங்க குடும்பம் அதே மாதிரி இருக்குது. ஜோதிமணியும் அப்பா மாதிரியே ஒரு யோக்கியஸ்தனா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஒரு எளிமையான ஒரு இதில் தான் இது பண்ணாருன்ட்டு. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த 234 பேரில் எத்தனை பேர் எளிமையாக இருக்காங்க? 4 காரு, ரோல்ஸ் ராய் இதெல்லாம் வச்சிருக்கவங்க இருக்காங்க, 5.5 கோடியில் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. காரே இல்லை, எனக்கு பேங்க் பேலன்ஸ் 10,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு லண்டன் ஐரோப்பா டூர் போகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். கேலி கூத்தாக்குறாங்க. இதில் ஒரு உண்மையான நல்லவர்கள் எல்லாமே இந்த மாதிரி படாரவத்திலையும் இதுலேயும் இருக்கிறதுனால அடிபட்டு போகிறாங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கந்தரகோட்டை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தார். அந்த பணத்தை வந்து கட்சிக்கு கொடுத்து முழு நேர ஊழியராகவும் இருந்து செயல்பட்டார். நம்ம கட்சியில் எம்ஆர் காந்தி காலில் செருப்பு கூட போடாமல் போனவர். அன்பு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக 10 தடவை இருந்தவர். அவருடைய இன்னைக்கு அவருடைய கண்டிஷன் என்னங்கிறது, அவர் வந்து பொய் சொல்லி திருடி வேற ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் இருக்கிற ரேங்கே வேறையா இருக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் வந்து எளிமை, நேர்மை, நீங்கள் வந்து மக்கள் பணத்தை வந்து புனிதமாக பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எம்ஆர் காந்தி அண்ணாச்சி மாதிரி, அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி, நம்ம ஒரு இவர் காட்டுமன்னார் கோவில் ஜோதிமணி மாதிரி, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி நம்ம கட்சியில் மா வெங்கடேசன் என்னுடைய அன்பு நண்பன், அவங்க அப்பா மகாலிங்கம்ங்கிற ஒரு பெரியவர் வந்து திருவல்லிக்கேணி பகுதியில் வந்து இந்த ட்ரைசைக்கிளில் இளநீ வெட்டி விற்பாங்களே அந்த வியாபாரம் பார்த்தவர். அவருடைய பையன் இன்னைக்கு இந்த கட்சியில் தேசிய செயலராக வராரு. ஆனால் அவருடைய பொருளாதார பின்புலமும் நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒரு சராசரி மனிதர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய கட்சியில் பெரியவர் இளைய பெருமாளே பிஜேபிக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு பேசி இது பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு நல்லவர்கள் வந்து சமுதாயத்தில் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது கூட அவங்க தான் முன்னுதாரணமாக நிறுத்தப்பட வேண்டும். மாறாக இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க, ஹம்மர் கார் வச்சிருக்கான், அவன் 20 வயசு பையன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண போறான்றான். அவங்க தாத்தா, அவங்க கொள்ளு தாத்தாலாம் எந்த கண்டிஷனில் இருந்தாங்க, ட்ரெயினில் வித்தவுட்டில் வந்த குடும்பம்லாம் இன்னைக்கு வந்து 18 வயசு பையன் 20 வயசு பையன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது மக்கள் ஏதோ முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்கங்கிறதா ரொம்ப முக்கியம். அதுலேயே நான் வந்து அவருடைய பெரியவர் ஜோதிமணியோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது. ஏன்னா என்னுடைய ஊர் வந்து கடைசி காட்டுமன்னார்லேருந்து 8 கிலோமீட்டரில் தெற்க எங்கள் ஊர், மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் 15 கிலோமீட்டர், மயிலாடுதுறை 18 கிலோமீட்டர், டெட் எண்டு நாங்கள். ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதி எங்கே ஆரம்பமாகுதுன்னா, அணைக்கரையில் டிராவலர்ஸ் பங்களா இருக்கும், வடவார் தலைப்பு, வீராண ஏரிக்கு போகிற தண்ணி, அந்த வடவார் தலைப்பில் ஆரம்பித்து இந்த பக்கம் கிட்டத்தட்ட சிதம்பரம் அண்ணாமலை நகர் வரைக்கும், அங்கேருந்து அணைக்கரைக்கு 20 கிலோமீட்டர், அங்கேருந்து சிதம்பரம் ஒரு 40 கிலோமீட்டர் இந்த பக்கம். நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வல்லம்படுகைக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அந்த குமராட்சி தாண்டி அந்த சட்டமன்ற தொகுதி போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் வரைக்கும் போகும். உங்களுக்கு அவர் சொன்னது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். 40 கிலோமீட்டர் ஒரு சைடு. நீங்கள் அந்த சட்டமன்ற தொகுதியே தேர்தல் போது அவரால் போய் கவர் பண்ணியிருக்க முடியுமாங்கிறது தெரியல. அவர் மேல இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தினால அதை என்கேஷ் ஆகி, அது விடுதலை சிறுத்தையோட வெற்றி கிடையாது, அது பெரியவர் இளைய பெருமாளுக்கு கிடைத்த வெற்றியும் ஜோதிமணி என்ற எளிய மனிதன் மீது வைத்த நம்பிக்கையும் தான் அவர் எம்எல்ஏ வானத்துக்கே காரணம். அவருடைய பார்வையில் நியாயமானது. ஆனால் ஜோசப் விஜய் 600 கோடி சொத்து வச்சிருக்காரு, KN நேரு, இவர் ஏவா வேலு, அப்புறம் ரோடு பெரிய கான்ட்ராக்டர் இவர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கு பாருங்க, அவர் திண்டுக்கல்காரர் சக்கரபாணி, ஐ பெரியசாமி, செந்தில் பாலாஜி, பாட்டில் பாலாஜி, அலேலியா பாபு, இவங்கெல்லாம் எம்ஜிஆரே வந்து முதலாளின்னு கூப்பிட்டவர் KKSR ராமச்சந்திரன். அவருக்கெல்லாம் இந்த கார் எதுக்கு? அவங்களுக்கெல்லாம் இந்த 1 கோடி ரூபாங்கிறத பேக்கெட் மணி. அவங்களுக்கு 1 கோடி ரூபாங்கிறது நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கெல்லாம் இது பேக்கெட் மணி. நீங்கள் வந்து
ஒரு நல்லவரையும் ஒரு அயோக்கியனையும் நீங்கள் ஒரே பிளாட்ஃபார்மில் நிறுத்த முடியாது. இது வந்து ஒரு பக்கம் வந்து மக்களே என்ன பண்ணியிருக்கணும், இல்லைனாக்க அவங்க அப்பாவுக்கு செஞ்ச மாதிரி வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் அருகி போகிறாங்கன்னு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பணம் சூறையாடப்பட்டிருக்காது. குறைஞ்சபட்சம் ஜோசப் விஜயாவது என்ன பண்ணியிருக்கணும், இங்கே பாருங்கள் இதை தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சோன்னா 400 கோடி 500 கோடி சூறையாடப்படும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு போயிருந்தா மக்கள் மத்தியில் அவங்களும் உயர்ந்து போயிருக்காங்க. அவரை மாதிரி இருக்கணும்னா யோஜனை வரும். இப்ப எல்லாருக்கும் திருமாவளவன் மாதிரி இருக்கணும்னு தானே யோஜனை வருது. அது என்ன அர்த்தம், வன்னி அரசு அந்த அரசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அப்படிலாம் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாடுல நாசமா போயிடும். அதனால இது வந்து அவருடைய தனி மனிதராக அவரை பார்க்கும்போது ஒரு ஐசோலேட்டட் மனிதராக, ஒரு அரிய வகை மனிதராகத்தான் இப்போ நம்ம பொன் ராதாகிருஷ்ணன், எம்ஆர் காந்தி, இவர் ஜோதிமணி இவங்களெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே நேரத்தில் இது உலகமே வந்து இன்னைக்கு தமிழகமே ஒட்டுமொத்த மக்களும் எப்படி நினைக்கிறான், யோ நீ என்ன இப்படி இருந்தா நீ ஏன் வந்த, அவங்களோட பார்வையே என்ன ஆயிடுச்சுன்னா நீ திருடியாவது எனக்கு கொடுங்கிற லெவல்ல இது வந்துருச்சு. இந்த தேர்தல் விதிவிலக்கா இருந்திருக்கு. இதை வந்து மக்கள் பணத்தை இவங்க சரியா கையாளலையோங்கிற இந்த ஒரு தனி மனிதருக்காக இந்த தனி மனிதரை கண்டிப்பா பாதுகாக்கணும். ஏன்னா இவரை மாதிரி ஆட்கள் தான் மேலே வரணும். இதுல இன்னொரு நல்ல விஷயமும் வந்து எம்எல்ஏக்கான உதவித்தொகை, அந்த பிஏவாவது திருடாம இருப்பான், லெட்டர் வேணுமா நீ 100 ரூபா கொடுத்துறேன், உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா 1000 ரூபா கொடுத்துறேன் அப்படிங்கிறது இல்லாமல் திருட குறைக்கிறதுக்கு இது ஒரு வழியாகும். நல்ல பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை அவனே எடுத்துகிட்டு போயிட்டு எம்எல்ஏவோ எம்பியோ அவங்களே பார்த்துட்டு அவங்க பிஏக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காம நீ திருடி போயிடுச்சுங்கிற மாதிரி கொண்டு போய் விடுறாங்க. அது இல்லாமல் எப்படி வருதுங்கிறதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது